அப்பா ஐயோ அம்மா முடியலடா சாமி. ஐயா பொன்ராசு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? உன் பையன் படிச்சு முடிச்சால, அவனுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? என்னோட கஷ்டம் என்னோட போட்டியா. என் மகன் நல்லா இருந்தா சந்தோஷம் தான் எனக்கு. சங்கமான மனசு. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பிட போகுதுன்னே தெரியல. லேட்டா எந்திக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, எங்க உருப்பிட போகுதுன்னே தெரியல. பல வாட்டி சொல்லியாச்சு, கேட்கிறானா? டெய்லி என்ன திட்டுறதா பொழப்பா வச்சுக்கீங்க. நீங்க என்னைக்கு அவங்களை திட்ட போறீங்க? பேசியா பேசு. கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து படிக்க வச்சேனையா. உன்னை பெத்துட்டேன். பெத்த கடமைக்கு இன்னும் பேசுவ. பேசியா, நான் கேக்குறேன். கேளியா கேளு. நான் பாக்குற ஒரு நாள் வேலையை உன்னால பார்க்க முடியுமாடா? பெருசா பேச வந்துட்டான் பாரு கோமாளி. போய் ஆக வேண்டிய வேலையை பாடுறா போடா. ஏயா, என்னால நீ பாக்குற ஒரு நாள் வேலையை பார்க்க முடியாதா? ஏன் என்னால பார்க்க முடியாதா? முடியாதுடா. என்னால முடியும்யா. முடியாதுடா. போய் வேற வேலை இருந்தா போய் பாடுறா. உட்காந்து அப்பங்காசுல திண்டுட்டு இருக்கா. போடா. உன்னால முடியும் சொல்றீலடா. நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ பாடுறா. நீ பார்க்க வேண்டிய வேலையை நான் பாக்குறேன்டா. புரியல. நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ பாரு. நீ பார்க்க வேண்டிய வேலையை நான் பாக்குறேன்டா. தெளிவா சொல்லியா. ஒரு நாள் நீ அப்பாவா இரு, நான் மகனா இருக்கேன். என்ன பண்றேன்னு பாப்போம். சரி, இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? அப்பாவா நான் கூட்டுற வேலை பண்றேனோ அதை நீ பண்றா. மகனா நீ என்ன பண்றியோ அது வீட்டுல அது நான் பண்றேன்டா. அதுவும் ஒரு நாள் போதும்டா. ஒரு நாள் நான் ஒரு வருஷம் கூட பண்ணுவேயா. அவசரப்பட்டு வார்த்தை விடாதடா. அப்படியா? நாளைக்கு நான் என்ன செய்யறேன்னு பாரியா. போய் படியா இப்ப. ஏய், இது எங்க எடுக்க போற? நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. இந்தா இத போடு. அப்ப உனக்கு? எனக்கு வேற இருக்கு. எல்லாம் ஓகே. ஒண்ணு குறையுது. யோ, கன்றாவியா ஐயா, எரிச்சலா ஐயா, கலட்டியா. சரி, டைம் ஆச்சு, வேலைக்கு கிளம்பு. உனக்கு ஒண்ணு குறையுது. ரெடி ஆயிட்ட வா. யோ, எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டேயா? வா வா. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஏய் இந்தா. யோ, இதாயா இன்ஸ்டாகிராம்? ஆமா. எதுக்கு? ரோல்ஸ் பாப்பாங்கல. ரோல்ஸா? என்னையா சொல்ற? அதாயா பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு டான்ஸ் ஆடுவாங்களையா. யோ, அது ரீல்ஸ்யா. ஆமா, அது எதுக்கு நீ கேக்குற? அது உனக்கு தேவையில்ல. கிளம்பு. டேய் நிறுத்து. இது எதுக்கு எடுக்கிற? நம்ம வண்டி இந்தா இருக்கு, இங்க வா. பாய். ஏய், கூட்டு நேரத்தை கூட்டுவ, இங்க வந்து கூட்டுறா. கூட்டுறேன். ஒரு நாள் வேலை வர்றதுக்கு இப்படி உடம்பு வலிக்குது. இந்த அப்பங்கெல்லாம் எப்படிதான் டெய்லி வேலை பார்க்குறாங்களோ. இந்த ஆள் வீட்டில் நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? அக்கா பக ஜனத்தொருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் தந்தாலே கடலுச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துள்ள பறந்தேன்டா. பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா, மாமண்டார அவன் தாண்டா. அழகிய கொடியே என்னோடு மாமா, அப்ப நான் பார்த்த பின்னாடி பாம்பா. நீ தானே சாமி, இங்க வாடா. நான் வரேன். என்னடா சம்பளம்?
நல்ல வேலை பார்த்த. பரவாயில்ல, உலகத்து சம்பாதிக்க நல்லாதே இருக்கு. 500 ரூபா இன்னைக்கு நமக்கு தே. நீதான்டா புனிசாமி? ஆமாண்ணே, நீங்க யாரு? நேத்து தவணை கட்டல மொத்தம், இன்னைக்கு தவணை கட்ட ஏமாத்த பாக்குறீங்களா? சரிண்ணே, எவ்வளோண்ணே? ஏப்பா அன்ட்டியா வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் முடியா, இன்னும் 5 மணி நேரம் டைம் இருக்கு. இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். ஐ ஆம் ஃப்ரீ பேட். நான் மன்னிச்சிருப்பா. நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா. நான் வேஸ்ட் தான்ப்பா, வேஸ்ட். இப்ப உனக்கு கஷ்டம் புரியுது. காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தா சம்பளம் 500 ரூபா தராங்க. அதுல 4 ரூபா தவணைக்கு போயிருது. இதுல மிச்சம் 100 ரூபா வீட்டுக்கு போகுதுப்பா. இத ஊடெல்லாம் நடுவில் படிக்க எப்படிப்பா? இதுக்கு நடுவில் அம்மா வேற இல்ல. அம்மா என்ன நீ இருந்து பாத்துக்கிட்டப்பா. ஒரு நாள் வேலை பார்த்த கை கால வலிக்குதுப்பா. இத்தனை வருஷம் எப்படிப்பா நீ வேலை பார்த்த? நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவப்பா, நான் உருப்பிட மாட்டேன்னு. உண்மையாவே லைஃப்ல உருப்பிடாம போயிட பயமா இருக்குப்பா. அழக்கூடாதியா. அப்பா நான் இருக்கேன் உனக்கு. இதுவுமே கஷ்டப்படுத்தணும்னு உன்னை நினைக்கலையா? நீ என்னை புரிஞ்சுக்கணும் தாயா நான் உன்னை இப்படி பண்ணேன். நீ என்னை மன்னிச்சுக்கோயா. அப்பா என்னதான் உன்னை திட்டினாலும் நீ பிறந்தப்ப என் கையில கொடுத்தாங்க. என் கண்ணுக்கு அந்த மாதிரி தாயா நீ தெரியற இன்னமும். இப்படியே கூட நீ இருந்துக்கோயா. அப்பா கூட நான் உன்னை பாத்துக்கிறேயா. அழாதையா. லைஃப்ல தோக்க மாட்டேயா. நீ எப்போ உன் தப்ப உணர்ந்தியோ அப்பயே நீ மாறிட்டயா. நீ லைஃப்ல ஜெயிச்சிருவையா. அப்பா உன் மேல நம்பிக்கை இருக்கியா. நீ ஜெயிச்சிருவ, லைஃப்ல ஜெயிச்சிருவன்ட்டு. அப்பா நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேயா. நான் சாப்பாடு செஞ்சுட்டேயா. வாயை போய் சாப்பிடுவோம். அவனுக்கு சாப்பிடியா. இப்ப என் கூட வேலை செய்யும் போது அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பான், என் கஷ்டம் என்னோட போட்டுன்னு. இந்த மாதிரி அப்பெல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. அவனை நீ சந்தோஷப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவனை பத்தி புரிஞ்சுக்கோ, சரியா? போ. ஐயா, அப்பா உங்க பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கேயா. இதெல்லாம் ட்ரெஸ்னா இப்படி இருக்குனியா? சும்மா சீனா இருக்கா? எல்லாம் சீனும். ஐயா, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன்டா. நீங்களா கிளம்பிட்டா? பா இன்டர்வியூ போறேன்ப்பா. ஆல் தி பெஸ்டா. லவ் யூ பா. பொதுவாக எல்லா பசங்க லைஃப்லையும் அவங்க அப்பா அவங்க கண்ணுக்கு வில்லனாக தான் தெரிஞ்சிருப்பாங்க. அது அவங்கள புரிஞ்சுக்காத வரைக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோவாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ கற்றுக்குங்க.